எப்போதும் உண்மையை மறைக்காமல் சொல்கிற மனத்தின்மை வேண்டும். நம்பிக்கையை பிறர் தர முடியாது, அது உள்ளத்திலே உற்பத்தியாக வேண்டும். நமக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதையே நாமும் பிறருக்கு செய்வோம். உழைக்கும் மனிதனே உயிர் வாழும் உரிமை பெறுகிறான். உழைக்காதவன் திருடனுக்கு ஒப்பாகிறான். மலையளவு சொல்லை விட கடுகளவு செயல் எவ்வளவோ சிறந்தது. நமது அலுவலகத்திற்கு வரும் ஒவ்வொருவரும் நமக்கு முக்கியமான வாடிக்கையாளர்களே. ஓடுவதில் பயனில்லை, நேரத்தில் புறப்படுவதே தேவை. ஒருவன் தன் தகுதியை வெளிப்படுத்தும் ஆற்றல் பெறும் வரையில் அவனுக்கு உலகத்தில் மதிப்பும் பெருமிதமும் பெருமையும் ஏற்படாது. கரையேறுதலே அறிவுடைமை இராமாயணம் போதிக்கும் அரிய பாடங்களில் ஒன்று. ஒருவனிடம் துக்கமும் தூக்கமும் எப்போது குறையுமோ அப்போதே அவன் மேதையாகிறான். அபிவிருத்தி நிரந்தரமானதாக இருக்க வேண்டுமென்றால் அது படிப்படியாக வளர்ச்சியடைய வேண்டும். ஒரு திறமையான மனிதன் பிரச்சனையை வாய்ப்பாக கருதி அதை தீர்க்க போராடி வெற்றி காண்பான். ஆனால் முட்டாள் மனிதன் வாய்ப்பையே பிரச்சனையாக நினைத்து கொள்வான். வலிமை என்பது அசைக்க முடியாத மன உறுதியில் இருக்கிறது. மனதில் தூய்மை அதிகம் இருந்தால் நமது வலிமையும் அதிகமாக இருக்கும். நமது மனதின் சக்திக்கு ஏற்றவாறு வெற்றி இன்னும் வேகமாக கிடைக்கும். மன தூய்மையின்றி உடல் கட்டுப்பாடு எவ்வளவு இருந்தும் பயனில்லை. உண்மையை உறுதியாக கடைபிடிப்பதில் இருந்துதான் உரிமை எல்லாம் கிடைக்கிறது. அகிம்சை கோழைகளின் ஆயுதம் அன்று, அது வீரர்களுக்கு உரியது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே ஆண்டவன் இருக்கிறான். நம்பிக்கை இமயமலையை போன்றது, அதை யாரும் அசைக்க முடியாது. லட்சியத்திற்காக உழைப்பவரை யாரும் வெல்ல முடியாது. எவன் தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவனே சுதந்திர மனிதன். உனக்கு நல்ல நண்பன் கிடைக்க வேண்டுமானால் நீ மற்றவர்களுக்கு நல்ல நண்பனாக இரு. உயர்ந்த எண்ணங்களை உடையோர் ஒரு நாளும் தனிமைப்படுத்தப்பட மாட்டார்கள். பொறுமையுடன் விடாமுயற்சியும் உள்ளவர்கள் சிரமங்கள் என்னும் மலைகளை மிதித்தே கடந்து விடுகின்றனர். அறிவு நம்மை கைவிடும்போது நம்பிக்கையே உதவுகிறது. பொய் சொல்வதில் ஒரு பிரச்சனை, அதை அவர்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை. உழைப்பவர் கைகளில்தான் உலகம் இருக்கிறது. பிறர் உழைப்பில் வாழ்பவன் ஒரு நாளும் முன்னேற முடியாது. நான் என்கின்ற அகந்தியை ஒழிப்பது, மிக பணிவோடு நடந்து கொள்வது, அதிகமான பொறுமை காட்டுவது, தெளிவான நம்பிக்கையோடு இருப்பது, இந்த குணங்கள் எல்லாம் உடையது தான் சத்தியாகிரகமாகும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.